Hi friends, welcome to Virusa's kitchen. இது என்னன்னு பார்க்குறீங்களா? நான் இன்றைக்கு உங்களுக்கு ஜெல்லி செய்து காட்டியிருக்கிறேன். ஜெலட்டினை பயன்படுத்தி ஜெல்லி. அநேகமாக எங்களோட பிள்ளைகள் எல்லாம் கடையில் ஜெல்லி வேண்டி சாப்பிடுவாங்க. பிளாஸ்டிக் கவரில் அடைச்சிருக்கும். வேறு வேறு டிசைனில் இருக்கும் உருவங்க அமைப்பு செய்து போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் ஜெல்லியை ஊற்றி போட்டு நல்லா விளைவிப்பாங்க. நாங்கள் வாங்க எங்கள் பிள்ளைகள் வடிவாக சாப்பிடக்கூடிய மாதிரி நல்ல ஜெலட்டின் மட்டும்தான் வெளிப்பொருட்கள் மற்றதெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருளை பயன்படுத்தி சுவையான ஜெல்லியை எப்படி தயாரிக்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 4 தேக்கரண்டி ஜெலட்டின் எடுத்திருப்பேன். நீங்கள் கடையில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜெலட்டின் நீங்கள் குறைவாகவும் சேர்த்துக்கொள்ளலாம். 3 தேக்கரண்டின்னு சேர்க்கலாம். நான் 4 தேக்கரண்டி எடுத்திருக்கிறேன். 4 தேக்கரண்டி எடுத்ததால வெளியில் வச்சா எல்லாம் கரைஞ்சு போகாது, அப்படியே கட்டியாகவே இருக்கும். அதுக்காக கொஞ்சம் ஜெலட்டினை கூட சேர்த்திருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கிறேன் 1 தேக்கரண்டி, 4 தேக்கரண்டி ஜெலட்டின், சீனி 1/2 கப் தான் எடுத்திருக்கிறேன். அடுத்தது கலர் 2 கலரும் வெனிலா டேஸ்ட் சுவையூட்டியும் எடுத்திருக்கிறேன். நீங்க இதை கொஞ்சம் மேன்மைப்படுத்தணும்ட்டா சீனியை கூட்டுங்க. பிள்ளைகள் சாப்பிட்றதா இருந்தால் சீனி கூட சேர்க்கலாம். 1 கப் உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்து கொள்ளலாம். அடுத்தது ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு சுவை சேருங்க. என்னுடைய டேஸ்ட்டுக்கு ஒன்றும் இல்லாதால நான் எல்லாத்துக்குமே வெனிலா. அடுத்தது இளஞ்சூட்டு தண்ணி 1 கப் எடுத்து போட்டு இந்த ஜெலட்டினை கரைச்சி கொள்ளுங்க. பாருங்க, கணக்க ஊற்றி கரைக்க தேவையில்லை. கொஞ்சம் கரைகிற அளவுக்கு இளஞ்சூட்டு தண்ணி ஊற்றி போட்டு ஜெலட்டினை கரைச்சி போட்டு வச்சிருங்க. அது இருக்கட்டும். நான் சராசரியா 1 லிட்டர் தண்ணியில நான் காய்ச்ச போறேன். அப்ப நீங்க அப்படி நான் செய்யக்க சுகரோட டேஸ்ட்டை பார்த்து கொள்ளுங்க. சீனி காணாட்டி நீங்க சீனி சேர்த்து கொள்ளுங்க. நான் எடுத்த சீனி காணாது. என்னடா பெரியாக்களும் சாப்பிட்றதால நான் கொஞ்சம் சீனி எடுத்திருக்கிறேன். நீங்க 1 கப் சீனி எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப இன்னும் நல்ல இனிக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். ஐஸ்கிரீமுக்கு எல்லாம் பாவிக்க நல்லா இருக்கும். தண்ணியை கொதிக்க வச்சு போட்டு தண்ணி கொதிச்சா பிறகு சீனியை கொட்டிக்கொள்ளுங்க. சீனி கரையட்டும். இதுக்கு பாகுப்பதம் ஒன்றுமே தேவையில்லை. சீனி கரைஞ்சா சரி, அவ்வளோதான். வேறு ஒன்றும் தேவையில்லை. கொதி தண்ணிக்கு கொட்டினாங்க உடனே சீனி கரைஞ்சு கொள்ளும். சீனி கரைஞ்சா பிறகு ஜெலட்டினை சேர்த்துக்கொள்ளுவோம். நாங்கள் கரைச்சி வச்சிருக்கிறோம் தானே ஜெலட்டின், அதை இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்தா பிறகு கொதிச்சா சரி. நீங்க கன நேரம் கஷ்டப்பட வேண்டிய தேவையோ அல்லது பதம் பிழைச்சிரும் என்று நீங்க பயப்படுறது ஒன்றுமே இல்லை. பாருங்க, சீனி கொஞ்சம் தான் கரைய இருக்கு. அவ்வளவு கரைஞ்சு கொள்ளட்டும். கரைஞ்சிருக்கிறேன். இப்ப நான் ஜெலட்டினை சேர்த்து கொள்ள போறேன். இவ்வளவு வேலை. ஜெலட்டினை சேர்த்துட்டு 1 கொதி வந்தா காணும். அவ்வளோத்தோட வேலை முடிஞ்சது. இனி உரையும். நாங்க விரைவா உரைய வைக்கணுமா இருந்தா ஃப்ரிட்ஜில் வச்சு கொள்ளுவோம். டீப் ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா ஃப்ரிசர்ல வச்ச உடனே எனக்கு 5 நிமிஷத்துக்குள்ளேயே உறைஞ்சிட்டு. வெனிலா நான் எல்லாத்துக்குமே வெனிலா சேர்க்கிறேன். அப்படியே முழுவதுக்கும் வெனிலா சேர்த்து விட்டா நான் எடுக்கிற எல்லா நிறத்துக்கும் வெனிலா டேஸ்டாவே இருந்து கொள்ளும். நீங்க அன்னாசி இருந்து கொண்டு இருந்த அன்னாசி வெனிலாவை அன்னாசி எசன்ஸோ அல்லது வேறு ஏதாவது எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ் அதுகள் இருக்கும் பட்சத்துல நீங்க அந்த எசன்ஸ்களை சேர்த்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டிக்கு ஒரிஜினலா ஆரஞ்சு இருந்தா ஆரஞ்சை சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு செட்டுக்கு அப்படி நீங்க ஏதாவது இயற்கை சுவையூட்டியோ செயற்கை சுவையூட்டியோ ஏதோ ஒன்று உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. பாருங்க, கொதிச்சுட்டு இனி நான் இறக்கி கொள்ள போறேன். இப்ப இதுக்கு நான் 1க்கு ரெட் 1க்கு கிரீன் பாருங்க 1 கப் எடுத்துட்டேன். இந்த கப்புக்கு நான் பிங்க் கலர் சேர்க்கிறேன். ரெட் மாதிரி இருக்கு, ஆனா கலந்த உடனே அது பிங்க் தான் வரும். பிங்க் கலர் சேர்த்திருக்கிறேன். அடுத்தது இன்னொன்று எடுத்து போட்டு இன்னொரு கப் எடுத்துட்டு அதுக்கு கிரீன் கலர் சேர்க்க போறேன். உடனே உறைஞ்சிடாது. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சா பிறகுதான் இது உரையத்து வாங்கும். நீங்க பயப்பட தேவையே இல்லை, உறைஞ்சிடும். பாருங்க, கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம். உங்கள்கிட்ட நிறம் இருக்கோ அதை நீங்க சேர்த்துக்கொள்ளுங்க.
கலர் தானே பிள்ளைகளுக்கு அந்த வடிவை கொடுக்கறது, அந்த கலரை கண்ட உடனே தான் ஆசையா வரும் ஜெலி சாப்பிடணும்ட்டு. அப்ப அதுக்காக நாங்க கலரை மாத்துறோம். ஐஸ்கிரீம் நான் கூடுதலா ஐஸ்கிரீம் கூடி நான் வேண்டி சாப்பிடுறது ஜெலி ஐஸ். மிச்சம் இருக்கு, அதுக்கு இந்த கார்ன்ஃபிளவரை கரைச்சி போட்டு சேர்க்க போறேன். நான் ஒயிட்டா வரும்ன்றதுக்காகத்தான் இந்த கார்ன்ஃபிளவர் கலக்குறேன். ஒயிட் எடுக்கணும்ன்றது உங்கள்ட்ட பால் இருக்குமா இருந்தா கொஞ்சம் பால் சேர்த்து கொள்ளுங்க. பாருங்க, கார்ன்ஃபிளவர் கூட கலந்து விட்டேன்டா. அது ஒயிட்டை கொடுக்கும். கிரீன் இருக்கு, ரெட் இருக்கு. ரெட்ன்னு சொல்றதுக்கு மண்டியில பிங்க் இருக்கு. அந்த 3 கலரையும் சேர்த்து போட்டு நான் இந்த ஜெலட்டின் இன்றைக்கு செய்ய போறேன். அப்படி கலர் இல்லாட்டி நீங்க ஒரு கலர்லயே செய்து கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. சுவையா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும், பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. கணக்க நாங்க வீட்டுல செய்து கொள்றது கணக்க வரும். கடையில ஒரு கொஞ்சத்தை வேண்டி கொடுக்கறத விட கணக்க நாங்க செய்து கொள்ளலாம். எனக்கு சரியான விருப்பம் ஜெலி ஐஸ்கிரீம் போய் வேண்டி சாப்பிடுவேன். அதுக்குள்ள நிறைய ஜெலி கிடக்கும், அந்த ஜெலிகளையே எடுத்து எடுத்து முதல்ல நான் சாப்பிடுவேன். அப்படி எனக்கு விருப்பமான ஒரு பொருள். சரி, காணும். பாருங்க, இதுக்குள்ள நான் இப்ப கிரீன் கலர் சேர்க்க போறேன். கிரீன் கலர் சேர்த்துட்டேன். இதுக்குள்ள ஒயிட் சேர்த்துதான் நான் இதுக்குள்ள இப்ப விட போறேன். ஒயிட், கிரீன், ரெட். ரெட்ண்டா பிங்க் மாதிரியே இருக்குது அது. சரி, இவ்வளவு நான் சேர்த்திருக்கிறேன். இப்ப நான் இந்த கப்புக்குள்ள ரெட்டை ஊத்திட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். 5 நிமிஷம் போதும், உறைஞ்சிடும். பாருங்க, டீப் ஃப்ரிட்ஜ்ல வச்சேன் நான் ஃப்ரீசர்ல. 5 நிமிஷம் போதும். சாடையா கீறி போட்டு அல்லது ஒட்டுக்கு மேல ஒன்று விடையக்க கலண்டு வர தன்மை வரலாம். சாடையா கீறி போட்டு அடுத்த கலரை நான் விட போறேன். இப்ப ரெட் விடுதன் கீழே, அதுக்கு மேல நான் ஒயிட்டை விட போறேன். ஒரு கரண்டி வச்சு விடுங்க. அப்படி இந்த பாஸ்டா விட்டீங்கன்னா கீழே உள்ள ஜெலியை இதை என்ன செய்திடும், பிச்சு கொண்டு போயிடும். அதால கொஞ்சமா மெதுவா விடுங்க. விட்டு போட்டு இதை கொண்டு ஃப்ரிசர்ல வச்சுட்டு எடுத்துட்டு வாங்க. ஒரு 5 நிமிஷம் போதும், எல்லாத்துக்குமே 5 நிமிஷம் போதும். இதை நான் கொண்டு வச்சுட்டு இப்ப எடுத்துட்டு வர போறேன். பாருங்க, கன நேரம் தேவையில்லை. இந்த ஜெலட்டின் உறையிறதுக்கு கொஞ்ச நேரம் எடுத்தா சரி. பாருங்க, அப்படியே உறைஞ்சிட்டு. இதுக்கு நான் என்ன செய்ய போறேன், கிரீனை விட போறேன். ஹார்ட் ஷேப் தான் இந்த கப் எடுத்திருக்கிறேன். நீங்க என்ன ஷேப்லயாவது எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு விருப்பமானது. இப்படி செய்து போட்டு விடுங்க. அப்படி செய்துட்டு விட்டு கூட பாருங்க, எனக்கு சாடையா துளை மாதிரி வந்திருக்கு. அட்ஜஸ்ட் பண்ண போறேன். அதை நான் அப்படியே எடுத்துட்டு வருவோம். ஒரு 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷத்தால உங்களுக்கு நல்ல சுவையான அழகான ஜெலி பொம்பனிரும் எடுத்துட்டு வர போறேன். பாருங்க, அடுத்தது நாங்க இது கலண்டு வராது அப்படி என்றெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. சாடையா கத்தியால நனுக்களை சாடையா சைட்டை தண்டி போட்டு அப்படி எடுக்க முழுக்க வந்துட்டு பாருங்க. ரெட், ஒயிட், கிரீன், இத்தாலி சொன்னிருவாங்க. எனக்கு அப்படி எடுத்து போட்டு கவிட்டு சரியா. நீங்க உங்களுக்கு என்ன வடிவு, என்ன டிசைன் கப் இருக்கோ அதுக்குள்ள ஊத்தி கொள்ளலாம். அல்லது 3 கப் எடுத்து 3 கிளாஸ் எடுத்துட்டு தனித்தனியா ஊத்தி போட்டு வச்சு வட்டி போட்டு நீங்க கலந்து கொண்டு இருக்கலாம். ஐஸ்கிரீம் அதுகள் செய்யறதா இருந்தா, ஐஸ்கிரீமுக்குள்ள போடுறதா இருந்தா இப்படி செய்யுங்க. தனித்தனியா ஊத்தி போட்டு வட்டி எடுத்துக்கொள்ளுங்க. சர்பத்துக்கும் தனித்தனியா போட்டா நல்லா இருக்கும். பாருங்க, மூண்டும் சேர்ந்து அழகாக கார்ட் ஷேப்ல வந்துட்டு இதை நாங்க ஒரு கேக்கா கூட பயன்படுத்தலாம். பாருங்க, என்ன அழகா இருக்கு. அது அழகு மட்டும் இல்ல, இதுல நல்ல சுவையும் வந்திருக்கு. எனக்கு சரியான சந்தோஷமா இருந்தது இதை பார்த்த உடனே. நான் சில வேளை வராது கப்ல இருந்த நினைச்சுனா உடனே வந்துட்டுது, ஒரு துன்பமும் தெரியல. பாருங்க, இப்படி உங்களுக்கு கொடுத்தோன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அம்மா அப்படி ஒரு தரமான ஒரு பொருளை எனக்கு செய்து தந்திருக்கிறான் சின்ன பிள்ளைகள், எவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்க ஒரு சின்ன கொடுத்து விட ஒரு உறிஞ்சு உறிஞ்சவே அது முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க
பார்த்த இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இருந்தா நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் நிக்காம இது ஏனையவரையும் சென்றடையணும் என்று நீங்க நினைச்சா ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட லைக் பண்ணுங்க. உங்களோட மனதில் படுற எண்ணங்களை எனக்கு காமெண்ட் மூலம் தெரிவிங்க. பாருங்க, ஒரு சின்ன வட்டி எடுக்கிறேன். இவ்வளவு ஒரு அழகா இருக்க பொருள் பாருங்க. 3 கலரும் சேர்ந்து அழகு மட்டுமில்ல, இதுக்கு நல்ல சுவையும் கிடைச்சிருக்குது பாருங்க. இப்படி செய்து கொடுத்தோன்னு இவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைகள். பாருங்க, அழகா இருக்கு. அப்படியே பண்ணலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். இது வரைக்கும் என்னோட ஜெலி செய்கிற முறையை அவதானிச்சதற்கு தேங்க்யூ.